விண்வெளிக்கு புறப்படும் முன்பு இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா ஏஆர் ரஹ்மானின் பாடலை விரும்பி கேட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யுங்க. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட ஹங்கேரி, போலந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஆக்சியம் 4 திட்டத்தை இன்றைய தினம் அமெரிக்காவுடைய நாசா சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 12:01 மணி அளவுல இந்த திட்டமானது பால்கான் ராக்கெட் உதவியுடன் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்ட சூழல்ல ராக்கெட் விண்ணில சீறி பாய்ந்த 10வது நிமிடத்தில் விண்வெளி வீரர்கள் 4வருமே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த க்ரூ டிராகன் கேப்சூலானது விண்வெளிக்குள்ளே நுழைந்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த கட்டமாக 28 மணி நேர பயணத்திற்கு பிறகாக நாளைய தினம் இந்த க்ரூ டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தோடு டாக்கிங் என்பது செய்யப்பட இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் தான் விண்வெளிக்கு புறப்படுவதற்கு முன்னதாக விண்வெளி பயணத்தின் போது ஏஆர் ரஹ்மானுடைய பாடலை விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா விரும்பி கேட்டிருப்பதாக தற்போது தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை 40 ஆண்டுகளுக்கு பின்பு நிகழ்த்தியிருக்கிறார். இதற்கு முன்னதாக க்ரூ டிராகன் விண்கலத்தில் விண்வெளி நோக்கிய தனது பயணத்தை மேற்கொள்ள துவங்குவதற்கு முன்பாக இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இசையில் உதித் நாராயணன், ஹரிகரன் இணைந்து பாடிய கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியான யுல் கி சலச்சல் என்ற ஹிந்தி பாடலை விரும்பி கேட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற பிறகாக அங்கிருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கு இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லா இந்திய உணவுப் பொருட்களையும் எடுத்து சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில பாசிப்பருப்பு அல்வா, கேரட் அல்வா உள்ளிட்ட இந்திய உணவு வகைகளை தொடர்ந்து அந்த விண்வெளி வீரர்களுக்கு எடுத்து சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.